வலைகள் சூழ்ந்த மலைகளின் அடிவாரத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் மறைமலர் என்று அழைக்கப்பட்டது. அங்கு ஒரு பழைய வீட்டில் ஒரு நல்ல மனசுள்ள பாட்டி இருந்தார். அவளுடைய பெயர் ஜோதி. ஜோதி பாட்டிக்கு வயது அதிகமாக இருந்தாலும் மனசு குழந்தை மாதிரி சுறுசுறுப்பாக இருந்தது. அவள் சிரிப்பு கிராமத்தில் அதிகாலையில் வீசும் காற்று மாதிரி மென்மையாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. ஜோதி பாட்டியின் நெருக்கமானவர்கள் செல்வி அக்கா, அண்டை வீட்டு பெண்மணி. எப்போதும் பாட்டிக்கு சூடான உணவுகள் கொடுப்பார். ராமு 10 வயது சிறுவன், பாட்டி சொல்வதை கேட்க விரும்புகிற பெரிய ரசிகன். பாலு மாமா வயதான காவல்காரர். கிராமத்தையும் அருகிலுள்ள காட்டையும் காப்பது அவருடைய வேலை. பவித்ரா அக்கா கிராமத் தலைவரின் புத்திசாலி மகள். மணி பாட்டியின் குட்டி நாய். எப்போதும் பாட்டி கூடவே இருக்கும். அந்த நாள் நடந்த அதிசயம். ஒரு நாள் காலை ஜோதி பாட்டி காட்டுக்குள் நெருப்புக்காக விறகு தேடச் சென்றார். குட்டி நாய் மணி பின் தொடர்ந்தது. காற்றில் பட்டாம்பூச்சிகள் மெதுவாக பறந்தன. இலைகள் சலசலவென ஒலித்தன. பனிக்காற்று பாட்டியின் முகத்தில் மெல்ல தொட்டு குளிர்ந்த சுகம் கொடுத்தது. அவள் விறகு எடுக்கும் போது மண்ணின் மேல் பளபளப்பான ஒரு பானை தெரிந்தது. அதை கண்டு ஆச்சரியத்துடன் மண் அகற்றி பார்த்தாள். அது ஒரு பழைய பெரிய பானை. பாலு மாமா சொல்வது மாதிரி பழைய இடங்களில் புதையல் இருக்கக்கூடும் என்று நினைத்தாள். ஜோதி பாட்டி பானையின் மூடியை மெதுவாக திறந்தார். உள்ளே பளபளக்கும் தங்க நாணயங்கள். இது உண்மையா என்று ஆச்சரியமடைந்தார். பானையை தூக்க முயன்ற போது அது மிகவும் கனமாக இருந்தது. உடனே மரக்கிளைகளை வைத்து ஒரு சறுக்கு செய்து அதில் பானையை கட்டி இழுக்க ஆரம்பித்தார். பானையின் அதிசயம். அந்த நேரத்தில் மணி அலறியது. ராமு ஓடி வந்து கேட்டான், ஜோதி பாட்டி, இது என்ன? பாட்டி சிரித்தவாறு சொன்னார், ஒரு சிறிய கனவுதான் ராமு. அதே நேரம் பவித்ரா அக்கா வந்தார். அவர் சொன்னார், இது ஒரு பண்டைய ராஜாவின் பானையாக இருக்கலாம். இது போன்ற பானைகள் சில நேரங்களில் மாறிக்கொண்டே இருப்பதாக கதைகளில் சொல்கின்றன. அவரது சொற்கள் முடிந்தவுடன் பானையில் இருந்த தங்கம் வெள்ளியாக மாறியது. அது பார்த்து அனைவரும் வியந்தனர். அந்த நேரத்தில் செல்வி அக்கா மெதுவாக கேட்டார், இதுதான் அந்த அதிசய பானையா? பிறகு அந்த வெள்ளி இரும்பாக மாறியது. அதை பார்த்த ஜோதி பாட்டி சிறிதும் வருந்தாமல் சிரித்தார். அவர் சொன்னார், இந்த பொருட்கள் இல்லாமலும் நான் சந்தோஷமாகவே இருந்தேன். இப்போதும் இருக்கலாம். அவர் அருகில் அமர்ந்தார். அதை கண்ட சுற்றியிருந்தவர்கள் தங்கள் அன்பை தந்தார்கள். செல்வி சூடான சாம்பார் சாதம், ராமு வனத்தில் பூச்சொட்டி செய்த பூமாலை, பவித்ரா ஒரு புத்தகம், பாலு மாமா பழைய மணி ஒலிக்கச் செய்தார். மணி வாலை அசைத்து சின்ன சப்தம் செய்தது. ஜோதி பாட்டி சிரித்தார். அவளுக்கு தெரிந்தது, உண்மையான செல்வம் இதுதான், அன்பும் நன்றியும். முடிவில் அந்த மாய பானை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தது. ஆனால் ஜோதியின் இதயம் மட்டும் ஒருபோதும் மாறவில்லை. அவள் எப்போதும் போல மக்களுக்கு உதவி செய்தாள். மக்கள் அவளுக்கு அளித்த அன்பும் நன்றியும் தான் அவளுக்குள் இருந்த உண்மையான தங்கம். முடிவில் அவள் கற்றுக்கொண்ட பாடம், நிஜமான மகிழ்ச்சி செல்வத்தில் இல்லை, அதை நாமும் நம்மை சுற்றியுள்ள அன்பும் ஆதரவும் தான் உருவாக்குகின்றன. இந்த கதையை மிகவும் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. இது போன்ற கதைகளுக்கு நம்முடைய சாஷ்டிக் இன்ஸ்பயர் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.